சில்வர் பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் 1 இயர்ல மட்டும் 112% வரைக்கும் கிட்டத்தட்ட ரிட்டர்ன்ஸ் குடுத்திருக்காங்க. இந்த சில்வர்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு நீங்க ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் தேவையில்ல. உங்ககிட்ட வெறும் ரூ. 20 இருந்தாலே போதும். ETF மெத்தட் வழியா உங்களால ஈஸியா இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த ETF அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, செபி ரெகுலேஷன்ஸ்க்கு கீழ வரதுனால, உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது சேஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன் சில்வர் இவ்வளோ அதிகமான ரிட்டர்ன்ஸ குடுத்திருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அமெரிக்கன் ஃபெடரல் ரேட் கட், அது மட்டும் இல்லாம சில இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான காரணமா என்ன சொல்லலாம் அப்படின்னா, FOMO அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த FOMO அப்படின்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா இன்வெஸ்டர்ஸும் என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, சில்வரோட ரிட்டர்ன்ஸ் ரொம்ப அதிகமா குடுத்துக்கிட்டு இருக்குது. நம்ம இப்ப வாங்கல அப்படின்னா நம்மளும் இந்த ரிட்டர்ன்ஸை மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் FOMO அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த FOMO அப்படிங்கிறதுனாலையும் நிறைய ரிட்டர்ன்ஸ் சில்வர் ETF அப்படிங்கிறது கொடுத்துக்கிட்டு இருக்குது. இந்த சில்வர்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, உங்ககிட்ட வெறும் டிமேட் அக்கௌண்ட் மட்டும் இருந்தா போதும், உங்களாலையுமே இன்வெஸ்ட் பண்ண முடியும். எப்படி இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிற பத்தி டீடைல்டா வீடியோ வேணும்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் அதுக்காக வீடியோ போட ட்ரை பண்றேன்.